ஜனநாயகன் மூவியை பத்தி நேத்து ஒரு பாசிட்டிவான ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த ஒரு கேஸ்ல ஜனநாயகனுக்கு பாசிட்டிவா ஒரு அப்டேட் வந்துருங்கிறது இப்பதான் நினைக்கிறேன். சரி, ஓகே விக்னேஷ், எல்லாரும் படம் 20ஆம் தேதி ரிலீஸ் 20ஆம் தேதி ரிலீஸுங்கிறாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, அதுக்கு ஒரு செட் ஆஃப் இது இருக்கு. ஸோ இந்த வழியில என்ன பார்க்க போறோம்னா, இதுல என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனை முடியுமா, இல்ல முடியாதா, இல்ல சால்வ் ஆகிற இடத்துக்கு போகுதா, இல்ல மறுபடியும் ஒரு சுத்து சுத்துதா அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன நடந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடக்க போலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எனக்கே ஒரு மாதிரிதான் இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ இந்த இதை பத்தி தான் போட்டிருந்தேன். ஸோ ஒரு 2-3 வீடியோவும் எடுத்து வச்சிருந்தேன். சரி வேண்டாம், இது போட்டா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி வீடியோ கம்மி பண்ணி வச்சிருக்கேன். ப்ராபப்ளி இந்த ஜனநாயகன் கேஸை பத்தி இதுதான் கடைசி வீடியோவா இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு விருப்பம். உங்களுக்கும் அதான் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த கேஸ் எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 18, 2025 அப்பதான் ஆரம்பிக்குது. ஜனநாயகன் மூவிஸ்ல இருந்து என்ன சொல்றாங்க, அப்பா நாங்க படம்லாம் எடுத்தாச்சுப்பா, இந்தாங்க உங்ககிட்ட கொடுக்குறோம், எங்களுக்கு சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. இவங்களும் ஒரு ரிவிஷன் கமிட்டி எல்லாம் அமைக்கிறாங்க. ஒரு 1 வீக் எடுத்து ரிவிஷன் கமிட்டி அமைக்கிறாங்க. அதுல ஒரு 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேருங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன் யாருக்குமே தெரியாதுன்னு பாத்தீங்கன்னா, லைக் இந்த மாதிரி 5 பேர் யாருக்கா தெரிஞ்சிருச்சா, இல்ல ப்ரொடியூசர் போய் அப்ரோச் பண்ணலாம். லைக் ஜனநாயகன் மட்டும் இல்ல, எல்லா மூவிக்கும் சொல்றேன், எல்லா மூவியை பாக்குற அந்த 5 பேர் பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரிய மாட்டாங்க. ஸோ அவங்க பிரைவசி பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு 5 பேர் தான் இந்த படத்தையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 1 வீக் கழிச்சு, சரிப்பா நாங்க படத்தெல்லாம் பார்த்தாச்சு, உங்களுக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் கட்டு மட்டும் சொல்லிக்கோ, லைக் ஒரு 20 கட்டோ 21 கட்டோ என்னமோ நினைக்கிறேன். ஓகே, அந்த கட்டு மட்டும் சொல்லிட்டோம், நீங்க இதை கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க யூஏ பத்தின லட்டு மாதிரி கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. இவங்களும் சரி ஓகே நம்மளுக்கு வரப்போகுது படம் அப்படின்னு சொல்லி Jan 9 ரிலீஸ் ஆல்ரெடி இந்த சென்சார் போர்டுக்கு முன்னாடியே இது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மூவி டேட்டு Jan 9 அப்படின்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ இயர் வருது. நியூ இயர் அன்னைக்கு 1ஆம் தேதி சர்டிஃபிகேட் கொடுக்கல, 2 இல்ல, 3 இல்ல, 4 இல்ல, 5ஆம் தேதி முடியல, இன்னும் வெறும் ஒரு 4 நாள் தான் இருக்கு. இன்னி வரைக்குமே சர்டிஃபிகேட் கிடைக்கல. இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்பதான் பாத்தீங்கன்னா இங்க யாரு இந்த 5 பேர் பார்த்திருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் சேர்மனுக்கு போகுது, சென்சார் கமிட்டி சேர்மனுக்கு போகுது. என்ன இவர் போட்டிருக்காருன்னா, அவங்க 4 பேர் எல்லாம் பார்த்துட்டு யூஏ கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்காங்க. இவருக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில என்ன அப்படின்னு ஆர்மி சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜாதி ரீதியா, மத ரீதியா இந்த மாதிரி நிறைய விஷயம் உள்ள இருக்கு. அதனால எனக்கு இதெல்லாம் கட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆர்மி சிம்பிள் யூஸ் பண்ணி இருக்கிறதுனால ஒரு இதுல ஒரு எக்ஸ்போர்ட் தான்ப்பா வந்து பார்க்கணும் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா, இவரோட சைட்ல இருந்து சொல்றாரு. அதை ஓகே சேர்மன் எடுத்துக்கிட்டு, ஓகேப்பா உங்களுக்கு நாங்க யூஏ தர முடியாது, இப்போதைக்கு நாங்க அதை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி, எப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, ஜஸ்ட் ஒரு 72 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த மெயில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் கேவிஎம் ப்ரொடக்ஷன் சைடுக்கு போகுது. அவங்க பார்த்துட்டு, என்னப்பா நீங்க இப்பதான்ப்பா யூஏ கொடுக்குறேன்னீங்க, என்ன எங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கும் போது, இல்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, ஆர்மி சிம்பிள் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க, அதனால உங்களுக்கு நாங்க கொடுக்கல. மறுபடியும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் கமிட்டி நாங்க அனுப்புறோம் அப்படின்னு யார் சைட்ல இருந்து சொல்றா, சென்சார் போர்டு சேர்மன் சைட்ல இருந்து சொல்றாங்க. இவங்க இவங்க கேஎம் சைட்ல இருந்து, ஐயா எங்களுக்கு அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி இவங்க மறுபடியும் கோர்ட்ல பார்த்தீங்கன்னா கேஸை போடுறாங்க. ஓகே எங்களுக்கு இந்த மாதிரி பாருங்க, எங்களுக்கு படம் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தாச்சு, இந்த மாதிரி அவங்க இழுத்தடிக்கிறாங்க, படம் நாங்கள் 9ஆம் தேதி கிட்ட ரிலீஸ் பண்ணணும், எங்களுக்கு நீங்க சர்டிஃபிகேட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்ட போறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட்டு ஜஸ்டிஸ் பிடி ஆஷா அவங்க கிட்ட போறாங்க, சிங்கிள் ஜட்ஜு கிட்ட. அவங்க இந்த கேஸ்லாம் பார்த்துட்டு சரி ஓகே இதெல்லாம் அவ்வளோ பெரிய கேஸ் இல்லை, கொஞ்சம் ஒரு நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லி அவங்களும் கேவிஎம் சைடுக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா ஓகேப்பா சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க யூஏ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி யாரை பார்த்து சொல்றாங்கன்னா, சென்சார் போர்டு சைடில் பார்த்து சொல்றாங்க. அப்போ சென்சார் போர்டு, என்னப்பா அதெல்லாம் கொடுக்க முடியாது, சர்டிஃபிகேட் நாங்கள் இப்படி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க பெஞ்சுக்கு அப்பீல் பண்றாங்க. பெஞ்சுக்கு அப்பீல் பண்ணி போய் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க கொடுத்தெல்லாம் ஓகேங்க, இவங்க என்னன்னா எங்களோட தரப்பு வாதத்தை கேட்டுட்டு இவங்க கொடுத்துருக்கலாம், இவங்க நாங்க சொல்றதே இவங்க கேட்கல, நாங்க பேசுறதே அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க பேசுறது மட்டும் கேட்டுட்டு அவங்க கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லி யார் சைட்ல சொல்றாங்கன்னா சென்சார் போர்டு சைட்ல சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம நாங்க இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட்டே கொடுக்கல, அவங்க எதுக்கு 9ஆம் தேதி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு இது ஒரு பாயிண்டாவும் சொல்றாங்க. இதுக்கு ஆஜரான அட்வொகேட் பாத்தீங்கன்னா இந்த இந்தியாலே ஒரு பெரிய ஒரு அட்வொகேட் தான் இதுக்கு இந்த கேஸுக்கு சென்சார் போர்டு சைட்ல இருந்து ஆஜராயிருக்காரு. இவர் எந்த மாதிரி கேஸுக்குலாம் ஆஜராவாருன்னா, இந்த பெரிய இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக் இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒரு கான்ஸ்டியூஷனை மாத்தணும், இல்ல அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு அதையும் மாத்தணும்னா அதுக்கு அசம்பிள் ஆக ஒரு அட்வொகேட் தான் இந்த ஒரு அட்வொகேட். அவரை வச்சு இந்த ஒரு மூவி இது பண்றாங்க. சரி ஓகே, இப்போ பெஞ்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னா,
பெஞ்ச் எல்லாம் ஹியரிங் போயிட்டே இருக்கு. போயிட்டு இருக்க இவங்க கேஎம் சைட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் போயிடுறாங்க. என்னப்பா எங்களுக்கு இந்த மாதிரி நாங்க பெஞ்சுக்கு முடிவு வந்துட்டோம், படம் ரிலீஸ் ஆகுது, நாங்க ஒரு 500 கோடி போட்டிருக்கோம், நிறையத்தோட ஹார்ட் ஒர்க் இதுல இருக்கு, எங்களுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணி நீங்க கொஞ்சம் ஒத்துழைங்க அப்படின்னு சொல்லி யாரு கேஎம் ஹைகோர்ட் போறாங்க. ஹைகோர்ட் ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, இவங்க சிங்கிள் ஜட்ஜ் போறாங்க. இங்கிருந்து கேவிஎம் பெஞ்ச் போறாங்க, இவங்களும் அப்படியே பின்னாடியே போறாங்க. அப்புறம் இங்கிருந்து கேவிஎம் ஹைகோர்ட் போறாங்க. அங்க ஹைகோர்ட் மறுபடியும் சுத்தி இங்கே வருது. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து என்ன சொல்றாங்க, இல்லப்பா நீங்க ஹைகோர்ட்லயே பாத்துக்கோங்க, அங்க கொடுக்கறதே இது பண்ணிக்கோங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு இது மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்டரா இந்த கேஸை மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யார கேவிஎம் மறுபடியும் பெஞ்சுக்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இப்போ ஹியரிங்லாம் முடிஞ்சு பெஞ்ச் என்ன சொல்றாங்கன்னா, இந்த யூஏ சர்டிபிகேட்டுங்கிறத நாங்க ரத்து செய்யறோம், நீங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்வெஸ்டிகேஷன் எங்க மறுபடியும் ஜஸ்டிஸ் ஆசா சிங்கிள்ஸ் எஜுகேட்டே நீங்க ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் இது முடிவு சுத்திருச்சா, சுத்துற உடனே இந்த மறுபடியும் சிங்கிள் ஜட்ஜுக்கு வந்தோன்னா இது மறுபடியும் இந்த டிப் ஆஃப் த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். மறுபடியும் முதல்ல இருந்து அந்த 18ஆம் தேதியில இருந்து இந்த 22 கட்ல இருந்து மறுபடியும் இப்ப நம்ம எப்படி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி அங்கேயும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும், விசாரிக்கணும், மறுபடியும் அவங்க மறுபடியும் பெஞ்சுக்கு வரலாம், மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் போலாங்கிறனால மறுபடியும் இங்கேயே வந்துருச்சு. ஸோ இந்த வாரம் தான் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஹியரிங்க்கு வர்றதா இருந்தது. ஸோ அப்பவே அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இது மட்டும் பிரச்சனையான்னு பார்த்தா, இந்த ஒரு படம் மூலியமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான். நீங்க தமிழ் இண்டஸ்ட்ரியை பார்த்தா தெரியும், இப்போ எந்த படமும் அவ்வளோ பெரிய படம் எதுவுமே வரல, வந்தாலும் எந்த படமும் ஓட கிடையாது. இது என்னன்னா, இப்போ ஒரு படம் வருதுன்னா இந்த தியேட்டர்ஸ் ஓனர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஒரு தளபதி படம் வருது, தல படம் வருது, இல்ல தலைவர் படம் வருது, அந்த மாதிரினா ஒரு பெரிய பெரிய படம் வரும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் லாபமா ஓடும். இப்ப எந்த படமே தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து வராத போது அவங்களுக்கும் கொஞ்சம் நஷ்டமா தான் போயிட்டு இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியும் ஒரு மாதிரி பேக்வர்டா போய் ரொம்ப அமைதியா இருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரி ரொம்ப அமைதியா இருக்கு. ஸோ ஓகே, நம்ம அப்படியே இப்போ ஜனநாயகன் சைடு வந்தோம்னா, இப்போ நேத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜனநாயகன் சைட்ல இருந்து அப்பா நீங்க எனக்கெல்லாம் வேணாப்பா, என்னை நீங்க சுத்தி சுத்தி கூப்பிட்டு வரீங்க, இங்கிருந்து ஹைகோர்ட்டை சுத்தி காமிக்கிறீங்க, அங்கிருந்து சுப்ரீம் கோர்ட்டை சுத்தி காமிக்கிறீங்க, எனக்கு வேண்டாப்பா, அந்த கேஸை நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம், நீங்க என்னப்பா என்ன கட்டு சொல்றீங்களா, அந்த கட்டை மட்டும் பண்ணி எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்க படத்தை உங்ககிட்டயே கொடுக்குறோம், நீங்க என்னென்னு பார்த்து எங்களுக்கு நீங்க மறுபடியும் இது பண்ணி சொல்லிருங்க, நாங்க சர்டிபிகேட் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாரு சைட்ல இருந்து நேத்து வாபஸ் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்கன்னா, கேவிஎம் சைட்ல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க சொல்லலாம், என்னப்பா இது கோர்ட் மூலியமா போனா தானே ஈஸியா கிடைக்கும், என்ன இவங்க மறுபடியும் இதுக்குள்ள வந்தாங்கன்னா, நீங்க நல்லா யோசிங்க, இவங்க கோர்ட் மூலியமா போகாம இந்த சென்சார் மூலியமாவே போயிருந்தா ப்ராபப்ளி இந்த டைம்ல படம் வந்திருக்கும், இந்த கட்டெல்லாம் முடிஞ்சு வந்திருக்கும். ஸோ இவங்க இந்த டைம் போனனால, இங்க ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுன்னு போனனால இதுல பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மாசம் அப்படியே இழுத்துருச்சு படம். இப்ப அதெல்லாம் பார்த்துட்டு தான் கேவன், எங்களுக்கு இதெல்லாம் வேணாப்பா, கோர்ட் எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு ரொம்ப நாள் இருக்கிறீங்க. ஏன்னா கேவன் சைட்ல இருந்து இவங்க ஒரு 500 கோடி கிட்ட இதுக்கு ஜனநாயகன் மூவிக்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க. இது இல்லாம இன்னுமே ஒரு 500ல இருந்து 600 கோடி போட்டு யாசை வச்சு ஒரு படம், அவங்களும் இதைத்தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ ரெண்டுமே ஒரே டைம்ல ரிலீஸ் ஆனா அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால நாங்க இது வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கி, இப்போ அந்த மூவியை என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 22 பஞ்ச் ஆஃப் கட்டு இருக்கா, அந்த கட்டி சேர்த்தி நீங்க எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டிசம்பர் 18ல கொடுத்தீங்களோ அதே மூவியை மறுபடியும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்சார் சைட்ல இருந்து. இவங்க அப்படிதான் கொடுத்துருக்காங்க. இன்னும் மறுபடியும் இந்த ரிவிஷன் கமிட்டியில மறுபடியும் அமைக்கணும். அதுல இருந்து ஒரு டிஃபென்ஸ்ல இருந்து ஒரு ஆள், இந்த ஆர்மி சைட்ல இருந்து ஒரு ஆள் வந்து உட்காந்து பார்த்து, ஓகேப்பா இதெல்லாம் கட் பண்ணிருங்க, இந்த சீன்லாம் கட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் யூஏ கொடுக்குறோம், இல்லை நான் வேற ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நார்மலா போனால், போகாம விட்டால் அப்படின்னா மார்ச்ல எலெக்ஷன் வந்துடும். எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணும், எலெக்ஷன் போர்ட் ஆஃப் கண்டக்ட் போட்டாங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பே இல்லை. நீங்க கேட்கலாம், என்னடா விக்னேஷ் எல்லாம் 20ஆம் தேதி ரிலீஸுங்கிறாங்க, என்ன உனக்கு எதுவும் தெரியாதா அப்படின்னா, எஸ் தெரியும். இந்த 20ஆம் தேதி அப்படிங்கிற இந்த ஒரு டேட் எங்க இருந்து எல்லாம் பிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, யூகேல ஒரு புக்கிங் சைட்ல 20 டேட், ரிலீஸ் டேட் 20 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அந்த டேட்டை பார்த்துட்டு தான் இவங்க எல்லாருமே 20 படம் வருது, 20 படம் வருதுங்கிறாங்க. அப்ப அந்த புக்கிங் டேட் வந்து அன்அஃபிஷியலான்னு கேட்டா, அஃபிஷியலா கொடுக்க முடியும். இப்போ ஒரு ப்ரொடியூசர் சைட்ல இருந்தோ இல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல இருந்தோ சொன்னாதான் நம்ம அங்க டிக்கெட் விற்க முடியும், இந்த டேட்டுன்னு போட்டு நம்ம கொடுக்க முடியும். ஸோ மேபி அங்க கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, படம் இதெல்லாம் முடிஞ்சு ஃபெப் 20 இல்லைன்னா, ஏன்னா 20 வந்து ஒரு ஃப்ரைடே கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் லீவ் இருக்கனால அப்ப விடலாம். அப்படி இல்ல இன்னும் கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா 26 விடலாம். இந்த 2 வாரத்துல விடலாம். 20 to 26க்குள்ள ப்ராபப்ளி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் இதே மாதிரி ஸ்மூத்தா சால்வ் ஆகுற பக்கம் போனால், இல்ல மறுபடியும் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை, நீங்க கட் பண்ணி கொடுத்தீங்க அப்படிங்க இப்படிங்கன்னா, அதுவும் இன்னும் இழுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஆனால் இவங்க இன்னும் போக மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப டிலே. 9 ஜான் எங்க இருக்கு இப்போ பாருங்க, ஃபெப்பே வந்துருச்சு. சரி ஓகே, இன்னுமே படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்துட்டுலாம் போறக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க முடிஞ்ச அளவுக்கு இது கேஎம் சைட்லேருந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்டூடெண்டோட மைண்ட் செட். ஒரு பையன் ப்ரோக்ரஸ் கார்டு வாங்கிட்டேன்னா அம்மாட்ட போனா சைன் கேட்டாலும் திட்டுவாங்க. இந்த பக்கம் போய் டீச்சர்கிட்ட கொடுத்தா சைன் போடணினாலும் அடிப்பாங்க. அந்த மாதிரி கோர்ட் சைடு போனாலும் அடிக்கிறாங்க, சென்சார் சைடு போனாலும் கட்டுங்கிறாங்க. ஸோ என்ன பண்றது, நீங்க கட் பண்ணியே கொடுங்க, நாங்க வாங்கி ரிலீஸ் பண்றோங்கிற ஒரு மனநிலைமையில தான் இப்போ கேஎம் சைட்ல இருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி 20 அதுக்குள்ள படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 100ல ஒரு 70% சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் இந்த ஜனநாயகன் மூவி கேஸை பத்தின ஃபுல் அப்டேட். ஓகே, படம் ரிலீஸ் ஆனா யாரெல்லாம் FDFS போவீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ அண்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ். நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். பாய்.